Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராம்யா FunFood. ஸோ இன்னைக்கு நம்ம அவுட்டோர் குக்கிங் தான் பண்ண போகிறோம். நல்லா கிரில்டு சிக்கனாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஷ் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு இந்த டிஷ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறதும் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு திக்கான கர்ட் எடுக்கணும். நல்லா திக்கா இருக்கும் பாருங்க. அது ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். மஞ்சள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். என்னதான் நம்ம நான்வெஜ் எப்போ செஞ்சாலும் மஞ்சள் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அது ஒரு 1/4 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன். காஷ்மீர் சில்லி பவுடர் 2 ஸ்பூன். ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன். ஆரிகனோ ஆப்ஷனல் தான். பெப்பர் தேவையான அளவுக்கு. நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்றேன். உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப திக்கா தான் வரும், ஏன்னா நம்ம தயிர் திக்கா போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால திக்கா தான் வரும். நம்ம லெமன் ஜூஸ் லைட்டா இப்போ ஆட் பண்ண போறோம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா கர்ட் போட்டிருக்கோம், கரெக்டா இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கரெக்டா இருக்கும் உப்பு. நம்ம முழு கறிக்கு யூஸ் பண்றதால எந்த அளவுக்கு உங்களால கலக்கிக்க முடியுமோ கலக்கிக்கோங்க. நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கிரில்டு சிக்கனுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஃபுல்லாவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பேச்சுலால நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கை வச்சு அதில் படாத இடத்துலலாம் போயிட்டு நம்மளோட மசாலாவை தடவி விட்டுடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் தடவிட்டேன். இப்போ மற்ற இடத்துலையும் தடவிடலாம். கிரில்டு சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு மசாலா போட்டு. இது நாளை காலைல தான் பண்ண போறோம். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஊற போகுது. நாளை காலையும் ஆயிட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ சிக்கனோட காலெல்லாம் கட்டி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். வாங்க அந்த ப்ராசஸிங் போகலாம். இப்போ சிக்கனை நல்லா இல்லை, ஆக்சுவலாக இது அவனில் இருந்தது. நம்மள்ட்ட அவனுக்கு கனெக்ஷனும் கொடுக்கல, அதுக்கு பிளேட் எல்லாம் உடஞ்சிருச்சு. ஸோ அடுப்பில் செஞ்சு சாப்பிட்லாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க. இப்போ நம்மளுடைய கிரில்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது வீட்லேயே நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள். இப்போது நம்ம இதை பிளேட் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன்.